நான் ஓப்பனாவே சொல்றேனே, எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா, பசங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணாதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்க வேணாமே. நல்ல வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்யறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்ப எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்க. திரும்ப ஒரு சில வார்த்தை. நான் சபையில வந்து ஆதங்கத்தை ஆண்கள் கூட்டுறதை விட அதை பெண்கள் ஆதங்கத்தை திரும்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக சமூகத்தில் போய் பதிவாகும். லாவண்யா மேடம் அவங்களுடைய ஆதங்கம் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு பெண் சொல்லும்போது சினிமா துறையே இப்படித்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்துடும். அவங்க சொன்னாங்க 75% நல்லவங்க இருக்காங்க, 25% தப்பானவர்கள் இருக்காங்க, 25%ல் 5% இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் யாரோ சிலர் ஆசைக்கு படம் பண்ணுறவங்க சினிமாவில் வந்தால் நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம் நினைக்கிறவங்க, சினிமாவை தப்பா நினைக்கிறவங்க, இவங்க தான் சினிமாவை தெய்வம் நினைக்கிற எவனும் அப்படி செய்ய மாட்டான். சினிமா தொழிலை லட்சியமா எடுத்துட்டு வந்து சினிமா தான் உயிர் பண்றவன் இந்த வேலையை பண்ண மாட்டான். இங்க நிறைய பேர் சினிமாவை நடிக்கணும் வர்றவங்க எங்கேயோ தவறான இடத்துக்கு போய் தப்பான அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது. அதை ஒரு பெண் சொல்லும்போது ஒட்டுமொத்த சினிமாவை இப்படித்தானோ அப்படின்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. எத்தனை நடிகைகள் இங்க எல்லாரும் சகோதர பார்க்குறாங்க. ஒரு தந்தை மகளை தாங்குற மாதிரி எத்தனை இயக்குநர்கள் வந்து நடிகரை தாங்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ள நடிகளை எத்தனை இயக்குநர்கள் வளர்த்துட்டு அளவு பார்த்துருக்காங்க. அதுக்காக நான் ஒட்டுமொத்தமா அப்படின்னு சொல்ல சில இருக்கு. அவன் சினிமாக்கான இல்லை. முதல்ல சினிமா தொழிலை பயன்படுத்தி ஒருத்தன் பண்ணான்னா அவன் சினிமாக்கு சினிமா வைக்க பாருங்க. முதல்ல இன்னொன்று, நடிக்க வர பெண்கள் இப்போ வந்து பெண்கள் வந்து ரொம்ப அவங்க படிப்பறிவு வந்துருச்சு, கல்வி அறிவு வந்துருச்சு, அதோட தைரியம் அதிகம் வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு வந்துருச்சு. அந்த காலம்பரம் இல்லை. இன்னைக்கு ஒரு பெண்ணை சம்மதிக்காம ஒரு ஆண் ஒரு பெண் தொற்ற முடியாது. இன்னைக்கு தொலைச்சிருவா. இன்னைக்கு எவ்வளவு மீடியாக்கள் அவர் சீக்கிரம் பண்ணிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னல ஒன்னே ஒண்ணு, நடிக்க வர பெண்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு வேணும். லாவண்யா மேடம் பேசுனதுல அதை நான் வரவேற்கிறேன். இங்க எங்கேயோ போய் அந்த அவுட்லயே இருப்பாங்க சிலர்லாம். இங்க சரியான உங்க சரியா வழிகாட்டி பாருங்க. இங்க தவறான வழிகாட்டிக்கு பாத்தீங்கன்னா தப்பான வழிக்கும் காட்டும், எங்கேயும் விநாசம் ஆயிடுவோம். சரியான வழிகாட்டி அதை பற்றி தேர்ந்தெடுங்க. நம்ம யாரோ ஒருத்தர் போய் அவன் சீரழிச்சு யாரும் 2-3 பேர் ஒரு தவறால ஒட்டுமொத்த சினிமாவும் இப்படித்தானே மக்கள் நினைக்கிறது. இன்னைக்கு இந்த லாவண்யா மேடம் பேசுறாங்கன்னா சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவருக்கு சில தகவல் சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு ஒட்டுமொத்தம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், நாங்க பேசுறது வேற, மாஸ்டர் பேசுறது வேற. ஆனா ஒரு பெண் பேசும்போது கவனிக்கப்படும். அப்ப நாளைக்கு எத்தனையோ திறமையான பெண்கள் வந்து இது ஒரு கலைத்துறை, இது யாருக்கு பயன்படக்கூடாது சொல்றேன். பெண்கள்லாம் வரணும், நிறைய வரணும், நிறைய சாதிக்கணும். ஆனா நீங்க சரியான ஆள்கிட்ட போங்க. உங்களுக்குன்னு ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம் வழிகாட்டணும். நடிகர் சங்கத்தில் இது அழகான ஒரு குழு போட்டு நடிக்க வரவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். இந்த பிஆர் மூலியமா போங்க,
இந்த மேனேஜர் மூலியமா போங்க, இந்த மாதிரி ஏற்கனவே அதை பாருங்க. எங்கேயோ ஒரு சினிமா கம்பெனியில் ஆവശ്யப்படுறாங்க. சினிமாவுக்கு சமுத்திரமே இல்லை. அவன் 10 பேர் பணத்தை வசூல் பண்ணீங்க பண்ணுவாங்க. அங்கேயும் மாட்டிக்கிட்டு செல்லிஞ்சா ஒட்டு விஷயமா எப்படி சொல்ல முடியும்? சினிமா ஒரு மிகப்பெரிய சக்திவான சாதனம். சினிமாவில இருந்தா பல முதலும் சேர்ந்திருக்காங்க. கலைஞர் சினிமாக்காரர், எம்ஜிஆர் சினிமாக்காரர், ஜெயலலிதா சினிமாக்காரர். இங்கிருந்து அப்பன ஒரு ஆளுமையா வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சினிமா இங்க சில ஒரு ஒரு எப்படியாவது சொல்லல, அது ஒரு சாபக்கேடு சிலதெல்லாம். லாவணமன் எல்லாம் பேசுறோம் எல்லாம் அவங்க நிறைய பேசினாங்க. உண்மையிலேயே அவங்க பேச்சு பக்குவம் இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்குவங்கிறத விட ரொம்ப ஒரு ஆள் மனது பேசுறாங்க. ஆள் மனது அவங்க பேசுற மேடை பேச்சு இல்லை, அது அக்கறை பேசுறாங்க. நம்ம சில ஆள் சொல்லும்போது நம்ம நானும் பேச சொல்ல மாட்டோம்னா அது உண்மையா போயிடும். அவங்க பேசுவேன்னா நான் கேட்டுட்டு நாமே போயிருந்தேன்னா இப்படித்தான் போல இருக்கு, கேட்டு பேர சும்மா இருந்தாரு, கேட்டுட்டு மா சும்மா இருந்தாரு, சுய சும்மா இருந்தாருன்னா போறோம். சினிமா அற்புதமான தொழில், சினிமா ஆரோக்கியமான தொழில், சினிமா சக்தி வாய்ந்த தொழில். சினிமாவில் பல நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துகள், பாசம், அன்பு, காதல், பக்தி எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்த தொழில் சினிமா தொழில். சில குறைகள் இருக்கும். சேலையிலோட கரை இருக்கு. அது கரைங்கிறது அது அழகா பார்க்கணும். சிலத இது கரை இருக்கு, சேரக்கூடாது. எல்லாருமே கரும் சொல்லுமா தான் நிலவுல கலந்து சொன்னார்ல, நிலவே ஒரு சின்ன சேடு இருக்கும். அக்கா நிலம் வந்து இருட்டும் இல்லை, அதுல சில புள்ளிகள் இருக்கும். சினிமா துறை மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறை விடுங்க, நான் எல்லாருக்கும் சினிமா துறை போக்கஸா தெரியுது. இன்னைக்கு ஆசிரியர் மாணவர்கிட்ட பாதிப்பு பண்ணலையா? பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி கற்பழிக்கலையா? காதல் பேர்ல காதலியே 4 பிரின்சிபல் சேர்ந்து ஒரு கும்பல் கற்பழிக்கலையா? சினிமா துறைங்க கற்பழிப்பு நடந்திருக்கா? நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றீங்க. எவனாவது இந்த டேரக்டர் ஹீரோ கற்பழிச்சான், இந்த அசிஸ்டன்ட் இந்த ஹீரோ இந்த பொண்ணை கற்பழிச்சான்னு வந்திருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறது தப்பு தான். சில நேரங்கள் அப்படி கேட்டா தீர்க்கவா முடியாது போயிருங்க, இல்லையா அவன் அடையாளம் காட்டிருங்க. இங்க சமூகத்துல எங்கெங்க என்னென்னமோ நடக்குது. அந்த அளவுக்கு சினிமா இல்லைங்க, அந்த அளவுக்கு சினிமா இல்லை. சில குறைகள், அந்த குறைகளையே இதான் சினிமா காட்டிக்கிறாத்திய. சினிமா அற்புதமா தொழில், நல்லவங்க திறமையானவங்க வாங்க, தயவுசெய்து தப்பான இடத்துக்கு போயிடாதீங்க, தப்பா மாட்டி நீங்க சீலிச்சிட. எவ்வளவு நன்றி, வணக்கம். Thank you so much all of you. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு இந்த நபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஆட்டம், பாட்டம், சண்டை, பாசம், நகைச்சுவை, அதிரடி வசனங்கள் என குடும்ப திரைப்படங்களை தருவதில் வல்லவர். இவரோட பல பெயர்கள், படப்பெயர்கள் அனைத்தும் ஊர் பெயர்களை கொண்டிருக்கும். யாரும் கண்டுபிடிச்சீங்களா? எனி கெஸஸ்? தெரியவே இல்லையா? இருங்க சார், நான் முடிச்சிடுறேன் சார். எஸ், திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, தர்மபுரி, பழனி, திருவண்ணாமலை என பல படங்களை இயக்கியவர் இவர். A versatile director, actor, writer, lyricist, singer and a good soul. மிஸ்டர் பேரரசு சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கின்றோம். நமது சிறப்பு அழைப்பாளர்கள் இயக்குனர் பேரரசு அவர்களையும் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களையும், நமது படத்தின் நாயகி, தயாரிப்பாளர், இயக்குனர் எஸ் லாவண்யா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். பேய் கொட்டு. ஆமாம், ட்ரெய்லர்லேயே அங்கங்கே பேயே கொட்டுது. முதல்ல லாவணியா மேடத்தை பார்த்து ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆமாம், இத்தனை துறை, 32 துறை. ஆக்சுவலி இங்கே 23 சங்கம் அடங்குனதான் எங்கள் பெப்சி. தென்னிந்திய தொழிலாளர் சங்கம், அதில் 23 சங்கம் தான் அடங்கியிருக்கு பெப்சி. ஆனால் இங்கே 32 சங்கம் அடங்கியிருக்கு. ஆமாம், 32 சங்கம் அடங்கிய ஒரு ஒரு பெண் பெப்சி அவங்க. வியப்பாத்தான் இருக்கு. ஆமாம், கதை, திரைக்கதை, வாசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, ஹீரோ, விநியோகஸ்தர்னு 9-10 துறையை தான் எங்கள் டிஆர் வச்சிருந்தார். இவங்க 10 டி வச்சிருந்தாருங்க. கதை, திரைக்கதை, வாசனம், இசை, அவங்களே பாடல், இயக்கம், தயாரிப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், டான்ஸ் மாஸ்டர், எடிட்டிங், எல்லாம். மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் அவங்க தான். அது தெரியாமல் வந்துட்டாரு. இப்போ தெரிஞ்சிருந்தா சங்கத்தில் புகார் கொடுத்து வந்துருப்பாரு. என்ன வாங்கி சங்கத்தில் உறுப்பினரே இல்லையே, அப்படி பார்த்தா எல்லா சங்கமும் ஒரு மேலே புகார் அளிக்கணும். சொல்லும்போது நாயும் பேயும் முன்னணி கதாபாத்திரம் தாங்க. ஆமாம், சந்தோஷமா இருக்கு. ஆமாம், நாயும் பேயும். இந்த பேய்னா மனிதர்களுக்குள்ள இப்போ வந்து பேய் பிடிக்கும், பிடிச்சி ஆட்டம் போட வைக்கும். ஆமாம், இப்போ ஏதாவது ஒரு ஆவியை புகுந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க உடம்புக்குள்ள புகுந்து ஆட வைக்கும். அதைத்தான் நம்ம பேயின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது மட்டும் பிடிக்கிறது இல்லை, பல பேய் பிடிக்குது மனிதரில். ஆமாம், முதல்ல பேராசை, அது ஒரு பேய். அது பிடிச்சி மனுஷங்களை ஆட்டி படைக்கும். ஆணவம், அது ஒரு பேய் தான். அதுவும் படகுல பிடிச்சி ஆட்டி படைக்கும். பணம், பணப்பேய், ஏகப்பட்ட பேய். காதலும் ஒரு பேய் தான். ஏன்னா சிலர் வந்து பாருங்க, லவ் பண்ண பொண்ணு மூஞ்சிலே ஆசிட்ட ஊற்றுவான். அப்போ அதுவும் பேய் தானே. காதல் அன்பா இருந்தா, நியாயமா இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவான். இல்லைன்னா இங்க இருந்தாலும் வாழுன்னு பாடிட்டு போயிட்டு இருப்பான். ஆசிட்ட ஊத்துறது, அப்புறம் லவ் பண்ண வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போறோன்னா வெட்டி கொள்றது, அது செய்தியை படிக்கிறோம்ல. அப்போ இன்னைக்கு காதலும் பேயாத்தான் இருக்கு, பாசமும் பேயாத்தான் இருக்கு. நிறைய பேய்கள் நம்மளை வாட்டி படைக்குது. அதுலேருந்து நம்ம வந்து எப்படி விடுபடணும். அதிகாரமும் ஒரு பேய் தான். அதிகாரம் வந்தவுடனே அடுத்த மிரட்டுறது, பயமுறுத்துறது இருந்தால் அதுவும் அதிகாரமும் ஒரு பேய் தான். மாதிரி மனித எல்லாருமே ஒரு வகையில் நம்மளை பேய் பிடிச்சிட்டு தான் இருக்கு. அதுலேருந்து நம்ம தான் தப்பிச்சு வாழணும். இந்த இதில் இரட்டை விடமா நீங்க பாருங்க, ஒன்று பேய் இன்னொன்று தாயா. ஓகே 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 இரட்டை விட நடிச்சிருக்காங்க. ஆமாம், பாருங்க, ஊடகங்களே பார்த்துக்குங்க. அதை உங்களையும் விட்டு வைக்கல, சினிமாவில் எதையும் விட்டு வைக்கல, ஊடகத்தையும் விட்டு வைக்கல, அதையும் அவங்களே பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டாங்க. பேய்ங்கிற எப்பவுமே ஒரு சினிமாவில் ஒரு ஆசையான விஷயம்தான். நம்ம இங்கே பெருமைப்படுறது இத்தனை துறைகள் அப்படின்னு இல்லை, ஒரு பெண் இயக்குனர், ஒரு பெண்ணா பார்க்கும்போது இத்தனை துறைகளையும் அவங்க அப்போ எவ்வளவு கற்றுக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. நம்ம தமிழ் துறையில்
நிறைய பெண் இயக்குநர்கள், பானுமதியிலிருந்து லட்சுமி மேடம், ஸ்ரீபிரியா மேடம், சுதா கொங்கராவ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நிறைய பேர் பார்த்து சினிமா திரையுலகம். பெண் இயக்குனர் நிறைய வரணும். பேசலாமா? கூல் சீரியஸ் வந்தாலே கூல் சீரியஸ் போட்டிருந்தாங்க சிறப்பு விருந்தினர்ல. நான் சரி வா கூல் சீரியஸ் மேலே அழைக்கிறோம். இங்க வேலை கொஞ்சம் மூடுங்கிறாங்க. நான் சொல்ல இங்க சொல்றாங்க. ஆமா, இந்த காடு எப்போ தனியே தெரியல. அது 5-6 வருஷமா வந்து தெரிஞ்சது காடுங்குது. ஆமா, தனிஞ்சிருச்சு. ஓகே, கூல் சீரியஸ் கொஞ்சம் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா பயந்த மாதிரி இல்லை. பேய் கொட்டணுன்னு இவர் பேய் வந்துட போறாரோ, பயந்துட்டு போறாரு. என்னன்னா ஒவ்வொரு ஆடு ரேஞ்சுக்கும் அந்த டைட்டிலுக்கு பொறுத்த மாதிரி வருவார். காட்டு வயசுனா காட்டு வயசு வந்துடுவார், போராடினா போராடி வந்துடுவார். ஆமாம், லேடிஸ் கட்டோம்னா அது ஒரு கன்னிகளிலே கன்னியா வந்து உட்காந்துருவார். கன்னியா அது மாதிரி எல்லா கட்டப்பும் வருவார். நான் பேய் கொட்டுன்னு பேய் வந்துவார். ஜாக்கிரதாங்க மாஸ்டர் வந்துட்டாரு. இன்னைக்கு இவரை காணுமேன்ட்டு நான் திருளா இருந்தேன். திடீர்னு வந்து உள்ள விடுற போறாருன்ட்டு. இன்னைக்கு ரொம்ப நல்லா டீசெண்டா என்ன ஹீரோ ஆயிட்டாராம். இப்போ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பல கட்டப்பு வந்தாரு. என்னைக்கு அவர் ஹீரோன்னு புக் பண்ணாங்களோ அன்னைக்கு ஜென்வன் ஆயிட்டார். அப்படியே ஏன்னா அது இமேஜை காப்பாற்றணும்ல, அதானே கூல் சீரியஸ். ஏன்னா இவரை நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் ஒருத்தர் டைரக்டர் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஹீரோ ஆனதுக்கப்புறம் இல்லை ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும். நாளைக்கு அரசியலுக்கு வரணும், மக்கள் செல்வாக்கு பெறணும். என்ன ஆமாம் ஆமாம். அப்புறம் கூட்டணிலாம் அமைக்கணும். இதான் நான் என்னை வம்புல மாட்டி விடல. இதில் எல்லா மதத்தையும் கவரணும் அப்படி சொல்லுங்க. என்ன அதனால் நிறைய பொறுப்பு விஷயம். இப்போ அதனால் இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக லட்சியமாக இருந்துச்சு. இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. நீ லட்சியமே வேற தான். கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்க? என்எஸ்கே சிஎஸ்கே அது என்ன முழுசு? ஏங்க இது கட்சி அரைச்சவங்கலாம் ஒன்று திராவிடம் வைப்பாங்க, இல்லை தமிழர்னு ஒன்று வைப்பாங்க, இல்லை மக்கள்னு வைப்பாங்க. யாருமே தாம்பேர் வச்சுக்குவாங்க. ஒரே தலைங்க கட்சி பேர்ல தாம்பேரை வச்சு ஒரு கட்சி அமைச்ச ஒரே தலைவன் நம்ம கூல் சுரேஷ் தான். அதானே சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சி. ஓகே, இன்னொன்று தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழ் பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் தேவடம்பாங்க. இவர் தான் அதில் இங்கிலீஷ் பார்த்து வச்சுருக்காருங்க. கூல் கூல்னு தமிழ் தானே, கிண்டு கூல் இல்லை. ஓகே, இந்த கூல். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு இங்கிலீஷ் பேரில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா எவ்வளவு தன்னம்பிக்கை. இல்லை அவர் மும்மொழிக்கு ஆதரவு வச்சுட்டாரு, இங்கிலீஷ் பார்த்து உள்ள வச்சிருக்காருல்ல. ஓகே, சுரேஷ் ட்ரம்ப் கூட உலக அளவு தான். ஓகே, வேற லெவலில் போறாரு. முதல்ல நீங்க பிளேட் ஏறும் பார்ப்போம். போன் வாங்க. ஓகே, குல்சுரேஷ் வாழ்த்துக்கள். நம்ம ஹீரோ குல்சுரேஷ் வாழ்த்துக்கள். அப்புறம் மாஸ்டர் என்றும் இளமை, மனதில் வலிமை, பேச்சில் புதுமை, தமிழில் பெருமை. இதுக்கப்புறம் டிஆர்னு கிண்டல் பண்ணிருக்கீங்க. ஒரு சிறிய படம் கூப்பிட்டு வந்து அதுக்கு வாழ்த்து வந்திருக்காரு ஜாக்குவார் தங்க மாஸ்டர். அவருக்கும் உடைய நன்றி. லாவண்யா மேடம், ஆமாம் அவங்கள தான் சொல்கிறேன், ஒரு பெண் இயக்குனராக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் 32 இன்னும் இதுவே பெரிய சாதனை, உள்ள சாதனை ஆகிப்போச்சு. ஆமாம், இன்னும் ஒரு 5-6 துறை சேர்த்துங்க.
சேர்த்துட்டு முக்கியமாக இங்கே தேவை இந்த 32ல் படித்து பார்த்தேன். நீங்கள் படம் பண்ணுறவங்களுக்கு எது மிக மிக தேவையோ அது இல்லை. தியேட்டர் உரிமையாளர்னு ஒன்று வேணும். நம்ம இப்போ இந்த மாதிரி சின்ன படம் பண்ணும்போது இவெல்லாம் பண்ணுறோம்ல, கடைசியாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணி நிற்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, தியேட்டர் உரிமை, தியேட்டர் போகிற படம் போடுறதுக்கு நம்மளும் ஒரு தியேட்டர் உருவாக்கணும். தியேட்டர் உரிமையாளர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது எல்லாம் இருக்குது. தியேட்டர் உரிமையாளர் ஆகிட்டு தான் இன்னும் கொஞ்சம் வசதி, எங்களுக்கும் வசதி. சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அவங்க படம் உங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு தியேட்டரும் கட்டிடுங்க. பேய் கொட்டு நல்லா வசூலை கொட்டணும். லாவணி மடம் மேலும் மேலும் சிறந்து விளங்கணும். இந்த படம் வெற்றி மூலியமாக அவங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்த பெண் இயக்குனர் வரிசையில் அவங்களும் வெற்றி பெற பெண் இயக்குனராக நீங்கள் உருவாகணும். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.